அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம எந்த விஷயத்த வந்து இன்ஷால்லா நம்ம பார்க்க போறோம்னா, துவா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துல நம்ம கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளப்படும். சிறப்பான நேரம் என்னன்னு சொல்லிட்டு தான் இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லாவின் பாதையில் செல்லும்போது, தொழுகை நேரமா இருக்கலாம், தொழுகைக்கு பிறகும் இருக்கலாம், குர்ஆன் ஓதும்போது இருக்கலாம், வேற தஸ்பீஹ் ஓதும் நேரமா இருக்கலாம். எதா இருந்தாலும் அல்லாவின் பாதையில் நல்ல விஷயங்கள செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம கேட்கப்பட துவாக்கள் வந்து இன்ஷால்லா நம்ம ஏத்துக்கொள்ளப்படுகிறது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, புனிதமான ரம்லான் மாதத்தின் கடைசி 10 நாள் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒற்றைப்படையா வருது பார்த்தீங்களா? 21, 23 அந்த மாரி நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஷால்லா நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதுவும் முக்கியமான 27 அந்த 27 வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து நம்மளுக்கு 27 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாள் வந்து வராது. கடைசி வந்து அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒற்றைப்படை நாள்ல வந்து தேடிக்கோன்னு சொல்லி நபி வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. எந்த நாள் குறிப்பிட்டு சொல்லல இதுவரைக்கும். ஒற்றைப்படை நாள்ல வந்து கண்டிப்பா நம்மளுக்கு 27 நன்மை வந்து நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நோன்பு ரம்லான் மாசத்துல நம்ம நோன்பு வைக்கிறம்போது பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் ஓகேங்களா? எல்லா நேரத்திலும் வந்து குறிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நோன்பு திறக்கும் நேரத்தில் அப்போ வந்து அல்லாஹ் தஆலா வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, மலக்குமார்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலைகளை எல்லாத்தையும் விட்டுவிட்டு நோன்பாளின் துவாவிற்கு ஆமீன் சொல்லுங்கன்னு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கூறுகிறான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த நேரத்துல துவா கேட்க மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. நோன்பு திறக்கிறோன்ற ஒரு அந்த இதுலயே இல்லாம இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன துவா வேணும், நீங்க என்ன உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, அத இன்ஷா அல்லாஹ் துவா மூலியமா கேளுங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜும்மாவின் இரவு ஓகேங்களா? ஜும்மாவுடைய இரவுன்னு பார்த்தீங்கன்னா, வியாழன் வந்து இரவு வந்து ஆரம்பிக்குது. அப்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜும்மா அன்னைக்கு ஓகேங்களா? அந்த குத்பா ஓதுவாங்க பார்த்தீங்களா? அன்னைக்கு தொழுவாங்க பார்த்தீங்களா? அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜும்மாவுடைய நாள். அது வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர் வந்து படி ஏறும்பொழுது ஓகேங்களா? குத்துபா 2 குத்துபா இடையும் வந்து பார்த்தீங்கன்னா, உட்காரும்பொழுது கேட்கப்படும் துவாக்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கபூலாகிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தஹஜ்ஜுடைய வேலை நேரத்தில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 3 மணிக்கு மேல தஹஜ்ஜுத் தொழுகை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஓகேங்களா? தஹஜ்ஜுத் தொழுகை தொழுதுட்டு கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் துவா கேளுங்க. துவா கேட்க மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நோன்பு வைக்கிறோம்னா, சஹர் வந்து நேரம் இருக்கு பார்த்தீங்களா? சஹர் வந்து சாப்பிடும் பொழுது ஓகேங்களா? அந்த நேரத்துல நம்ம கேட்கப்பட துவாக்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் கபூலாகிறது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்லு தொழுகைக்கு பின் ஓகேங்களா? ஒவ்வொரு ஃபர்லு தொழுகை 5 ஃபர்லு இருக்கு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு. அந்த 5 ஃபர்லு தொழுகை தொழுததுக்கு அப்புறமும் இன்ஷா அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திக்கணும் துவா கேட்டோன்னா கண்டிப்பா வந்து கபூலாகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திக்ர் செய்யும் இடங்களில் ஓகேங்களா? நம்ம திக்ர் எப்பலாம் செய்றோமோ அந்த நேரத்துல இன்ஷா அல்லாஹ் நம்ம துவா வந்து கேட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாங்கு இருக்கு ஓகேங்களா? பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையே குறிப்பான முஅத்தின் சலாம் இத வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எப்படி ஓதணும், பாங்கிற்கு பதில் எப்படி கூறணுன்றது. அதையும் நீங்க சொல்லிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த டைம்ல துவாவும் இன்ஷா அல்லாஹ் கேட்டிருக்கலாம். அதுக்கு ஜம்ஜம் நீர் அருந்தும்போது நம்ம இன்ஷா அல்லாஹ் துவா கேட்க மறந்துடாதீங்க. மழை பெய்யும்போதும் துவா வந்து கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நம்ம கேட்குற துவா எல்லாம் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கபூல் செய்யணும்னு சொல்லி நம்மளும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட துவா செய்வோம். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.